மூன்றாவது இன்றைய இந்த வைபவம் என்னை பொறுத்தவரையில் இஸ்லாமிய உலகிலே கடந்த ஓரிரு வருடங்களாக ஏற்பட்டுள்ள ஒரு புது திருப்பத்தின் இலங்கை வெளிப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஏறத்தாழ 13 நூற்றாண்டுகளுக்கு மேலான காலங்கள் சென்றதன் பின்பு கடந்த 100 ஆண்டுகளாக அல்லது 103-4 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு புது வேதம், புது மார்க்கம், புதிய போதனை வெளிவர ஆரம்பித்தது. 300 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவரால் போற்றுவிக்கப்பட்ட புதிய மார்க்கம் ஒன்று அன்றைய உலமாக்களினாலும் அன்றிருந்த முஸ்லிம்களின் தலைவர்களினாலும் தூக்கி வீசப்பட்டு செத்து கிடந்து 100 வருடங்களுக்கு முன் சவுதி அரேபியாவிலே உயிர்ப்பிக்கப்பட்டது. இருந்தாலும் பெரிதாக மூச்சுவிட முடியாது பிறந்த அந்த வஹாபிசம் அல்லது தௌஹீதுவாதம் 1970களில் இருந்து பெட்ரோலுக்கு உலகத்திலே 1970களின் ஆரம்பத்திலே ஏற்பட்ட முக்கியத்துவத்தின் காரணத்தினால் சவுதி அரேபியாவிலும் சூழே உள்ள நாடுகளிலும் வந்து குவிந்த செல்வத்தின் காரணத்தினால் சர்வதேச ரீதியிலே அந்த புதிய மார்க்கம் பரவ ஆரம்பித்தது, தௌஹீத் என்ற பெயரினிலே. அந்த குழப்பமான மார்க்கத்தின் ரகசியத்தினை வெளிப்படுத்துகின்ற ஒரு நூல் மௌலவி ரஃபீஉத்தீன் ஜமாலி அவர்களின் 2 நூல்களில் ஒன்று. அந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கே எனக்கு விருப்பமில்லை. ஒரு மனிதனின் உள்ளத்தை, ஒரு உண்மையான முஃமினின் சிந்தனையையும் கல்பையும் கரலடைய செய்யக்கூடிய பின்னணியில் உள்ள இயக்கமும் மார்க்கமும் அது. அந்த நூலை பற்றி நாங்கள் விமர்சிக்க அல்லது அதன் உள்ளடக்கத்தை பற்றி பேச முனைகின்ற அதே நேரத்திலே அவரது 2வது புத்தகம் தியானத்தின் ரகசியம் ஒரு மனிதனை அவனது இலக்கு என்ன என்பதை அவனுக்கு சுட்டிக்காட்டி அல்லாஹுவிடம் அவன் எவ்வாறாவது சென்றடைய வேண்டும் என்பதுதான் விதி என்ற காரணத்தினால் அதற்குரிய வழி என்ன என்பதை அவனுக்கு அழகாக எடுத்து காட்டுகின்ற குர்ஆனையும் ஹதீஸையும் தொடர்ந்து அந்த அடிப்படையிலே வாழ்ந்த பெரியார்களின் அனுபவங்களின் அனுசரணையுடன் எழுதப்பட்ட ஒரு அழகிய நூல். இவ்விரண்டையும் ஒன்றாக சேர்த்து இந்த வெளியீட்டு விழா இருப்பதனால் பேசுவதில் ஒரு சங்கடம். எதை பற்றி பேசுவது? நண்பர் பத்ருதீன் அவர்கள் 2வது புத்தகத்தை பற்றி நான் பேச வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் 1வது புத்தகத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு முக்கியமான சூழலிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி நாங்கள் சில வார்த்தைகள் கூற வேண்டும். அதன் பின் தியானத்திற்கு நாங்கள் செல்வோம். அல்லது தியானத்தை பற்றி சில வார்த்தைகள் கூறிவிட்டு தௌஹீதிற்கு செல்வோம். எந்த வார்த்தைகளையும் கூறுவதற்கு முன் உண்மையிலேயே நான் எனது நண்பர் மௌலவி ஜமாலுத்தீன் அவர்களை, ரஃபீஉத்தீன் அவர்களை வாழ்த்த விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் எழுதிய 2 நூல்களும் மிகவும் பொறுப்பு வாய்ந்தவை. இன்றைய சமகால இஸ்லாமிய உலகிலே பலரினால் எழுத முடியாத ஒன்று. முடியாதது என்றால் திறமை
மக்களிடம் அறிஞர்களிடம் இல்லை என்பதல்ல அதன் கருத்து. அந்த திறமையை வெளிப்படுத்தி மக்கள் முன் இந்த கருத்துக்களை முன்வைப்பதற்கு தயங்குகின்றார்கள் நமது சமகாலத்திலே வாழ்கின்ற அறிஞர்கள். அதனால்தான் இந்த இரு புத்தகங்களையும் எழுதுவதற்கு மிகவும் துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். இதே போன்ற துணிச்சல் இன்றைய உலகத்திலே அறிவியல் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் மத்தியிலே, அப்படி என்றால் காசை கொடுப்பவனுக்கு விரும்புவது போன்று மார்க்கத்தை போதிக்கின்ற அந்த அறிஞர்கள் மத்தியிலே இந்த துணிச்சல் ஒரு ஒளி விளக்காக மலர வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஒரு அறிஞர் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். 350க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை சூஃபிசம் என்ற பெயரிலே எழுதினார், அரபியிலே. அதன் பெயர் அத்-தஸவ்வுஃப். ஒரு கலாநிதி, ஒரு பல்கலைக்கழகத்தின் துணை பேராசிரியர் அந்த நேரத்திலே 350க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட அத்-தஸவ்வுஃப் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். ஒரு நாள் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த புத்தகத்தை கண்டேன், வாங்கினேன், படித்தேன். ஏதோ எப்போது அன்று அந்த ஆண்டு அதே மாதம் வெளியான புத்தகம். அதை நான் வாசித்த பொழுது எங்கோ எப்போதோ இந்த புத்தகத்தை வாசித்திருப்பது போன்ற ஒரு ஞாபகம் எனக்கு. இந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாசித்திருக்கின்றேனே என்ற சிந்தனையுடன் எப்போது எங்கே என்று நான் சிந்தித்து பார்த்த பொழுதுதான் எனது ரூமிற்கு சென்று, எகிப்திலே இருக்கின்ற நேரத்திலே கூட எனது ரூமிலே பெரிய ஒரு லைப்ரரி இருந்தது. பட்டினியாக கிடந்து சில நேரங்களிலே அந்த புத்தகங்களை சேர்த்தேன். நண்பர் மாரூஃபிற்கு தெரியும். ரூமிற்கு வந்து எங்கே இந்த நூலை வாசித்திருக்கின்றேன், ஏன் அதை திரும்பி வாங்கி, பேராசிரியர் இந்த கருத்துக்களை கொண்டவர் அல்லவே என்று எனக்கு தெரிந்ததை வைத்து நான் யோசிக்க துவங்கினேன். ஏன் தஸவ்வுஃப் என்பது இஸ்லாத்தின் யதார்த்தம் என்று பல்கலைக்கழகத்திலே கற்றுக் கொடுக்கின்ற இந்த பேராசிரியர் ஏன் இந்த புத்தகத்திலே தஸவ்வுஃப் என்பது ஒரு வழிகேடு, அது யூதர்களினதும் நசாராக்களினதும் பாதை, அந்த வழியிலே செல்பவர்கள் அல்லாஹுவின் கோபத்திற்கு உள்ளானவர்கள் என்ற கருத்தை கொடுக்கின்ற இந்த நூலை எழுதியிருக்கின்றார். அதுவும் களவெடுத்து 100க்கு 100 இன்று எனது வீட்டிலே அந்த இரு புத்தகங்களும் இருக்கின்றன. அவர் களவெடுத்த புத்தகமும் அவரது புத்தகமும். ஏன் என்று பார்த்த பொழுது அப்போதுதான் இரகசியம் விளங்கியது. சவுதி அரேபியாவிற்கு சென்று அங்கே நீண்ட காலம் கடமை புரிய வேண்டும், அதன் மூலம் உழைக்க வேண்டும் என்பது அவரது ஆசை. சவுதியர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அவர்களை திருப்திப்படுத்துவது. அவர்களது வஹாபிசத்தை நான் ஏற்றுக்கொண்டவன், அதற்காக பாடுபட தயாரானவன் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டுவதன் மூலம் அங்கே சென்று நீண்ட காலம் கடமை புரிய முடியும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இவ்வாறான ஒரு சாதாரண மனிதன் செய்தால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அந்த வேலையை இந்த பேராசிரியர் செய்கிறார். என்ன நடந்தது? இவர் இவ்வாறுதான் செய்தார் என்பதையும், இவரது புத்தகம் களவெடுக்கப்பட்ட புத்தகம் என்பது நிறுவப்பட்டதன் பின்பும் கூட சவுதி அரேபியர்கள் அவரை அங்கே பேராசிரியராக அழைத்து வைத்திருந்தார்கள். 10 வருடங்களுக்கு மேலாக நான் எகிப்தை விட்டு வந்துவிட்டேன். பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் அந்த பேராசிரியர் இன்று நான் அறிகிறேன், சில கள்ள வேலைகளிலே ஈடுபட்டதன் காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டு இன்று எகிப்தின் சிறைச்சாலையிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்று. இன்று நடப்பது என்னவென்றால் இன்டெலக்சுவல் ப்ரோஸ்டிடியூஷன்.
அறிஞர்கள்